எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் மட்டும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் வச்சுட்டு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நம்ம அதுக்கு அடுத்தது இது பன்னீரையும் நம்ம உருளைக்கிழங்கு சீவி இருக்க மாதிரி தான் நம்ம சீவிருக்கோம். நல்லா நான் சீவி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கோம். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் எங்கே பார்த்தாலும் உப்பும் காரமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு, பன்னீர் இது 2 தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் இது நல்ல உடம்புக்கும் ஹெல்த்தி வேறு. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு குழியாக பண்ணிவிட்டு இதில் நான் சீஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே எடுத்து இதில் உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம மூடிடலாம். எதுக்கு இதை மாதிரி வைக்கிறோன்னா, நம்ம எண்ணெயில் இதை பொரிக்க போகிறோம். இது எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, பன்னீர், சீஸ் எப்படியாப்பட்ட காம்பினேஷன் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக அப்படியே சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு காரப்பொடி இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிரெட் கிரம்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா, இதெல்லாம் நல்லா அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நல்ல ஒரு அழகான உருண்டையாக வரும். அதுக்காக தான் இது. ஒரு 50 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை உடச்சிட்டு நல்லா இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் உப்பு நல்லா கரையணும். ஒரு 2 முட்டை போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ நல்லா நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையை அப்படியே அந்த மைதா மாவில் வச்சு அப்படியே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படணும். அப்போ தான் நல்லா அந்த முட்டையில் நம்ம சேர்க்கும் போது அந்த பிரெட் கிரம்ஸ் நல்லா பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறம் அந்த முட்டையில் அப்படியே போட்டு நம்ம புரட்டி எடுத்துக்கலாம். புரட்டிட்டு அப்படியே திரும்ப எடுத்துட்டு அப்படியே நல்லா எங்கே பார்த்தாலும் படணும். எடுத்துட்டு திரும்ப அந்த பிரெட் கிரம்ஸில் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா, நல்லா நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நல்லா மொறுன்னு வரும் இந்த பிரெட் கிரம்ஸு. அதுக்காக தான் இந்த முட்டை, மைதா மாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இந்த முட்டையில் ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எதுவுமே பிரியாமல் இருக்கும். அதுக்காக வேண்டிதான் திரும்ப இதை மாதிரி ஒரு வாட்டி பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பிரெட் கிராம்ஸில் நம்ம அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி எடுத்துக்கலாம். புரட்டி பாருங்கள், சூப்பரான ஒரு உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் வேலை தான், ரொம்ப பெரிய வேலை நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா வெந்தது தான். மேலே உள்ள அந்த கோட்டிங் தான் நல்லா வேகணும் நம்மளுக்கு. இப்போ எண்ணெயில் இதெல்லாம் சேர்ந்து வேகும் போது ஒரு வித டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பன்னீர், சீஸு, உருளைக்கிழங்கு, அந்த மிளகு பொடி, பெப்பர் இது எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும். இப்போது அவ்வளோதான், நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா கரிஞ்சிரும். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது எல்லாமே எல்லாமே வெந்துடும். நம்ம இதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் மாற்றிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் எல்லோருக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.